வணக்கம் தோழர்களே. இந்த கும்பமேளா அட்ராசிட்டி இருக்கு பாருங்க, கும்பமேளா பரிதாபங்கள் இருக்கு பாருங்க. நானும் பேசக்கூடாதுன்னு கடந்து போனேங்க. ஆனா நம்ம வானதி சீனிவாசன் அக்கா நீ பேசாம இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மள பேச வச்சுட்டாங்க. சங்கிகள்லயே தன்னை அறிவாளியாக காட்டிக் கொள்ளுகிற ஒரு அக்கா யார் அப்படின்னா அது வானதி சீனிவாசன் தான். அந்த அக்கா தான் போற போக்குல சொல்லி இருக்கிறாங்க, பல கோடி பேர் கூடுகிற இடமாக அந்த கும்பமேளா இருக்கு, அரசு அப்படியே அறுத்து தள்ளிருச்சு அப்படின்ற டோன்ல பேசியிருக்கிறாங்க. முதல்ல கேட்டு வாங்க, பதில் சொல்லிடுவோம். கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் வராங்க, கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மேனேஜ் பண்றாங்க. அதுதான் சொல்றேன், கவர்மெண்ட் இதுல எவ்வளவு சீரியஸா இருக்காங்களோ அப்பதான் நிர்வாகம் அதை புரிஞ்சுக்குவாங்க. Amid deadly panic, a stampede broke out. At least 30 people are dead, several others are injured, and many are missing. Clothes, shoes and blankets strewn on the ground. Crowds trying to escape. Pilgrims weeping. Families searching for missing relatives. Police personnel rushing to the scene. And dozens of ambulances come. பாத்தீங்கல்ல, கடுப்பு வருமா இல்லையா? எதுவுமே தெரியாத காட்டு மிராண்டிகளா இருக்கக்கூடிய சங்கி கும்பலா நமக்கு அட்வைஸ் பண்ணலாமா? ஒரு நாகரிக சமூகத்துக்கு அட்வைஸ் பண்ணலாமா? அந்த கடுப்புல தான் இந்த வீடியோவேங்க. அந்த காட்டு மிராண்டி கும்பலுக்கு தான் இந்த வீடியோவே. இந்த கும்பமேளான்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? ஒன்னு இல்லங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற ஒரு மிகப்பெரிய திருவிழா தான் இந்த கும்பமேளா. இந்த கும்பமேளா 45 நாட்களுக்கு நடைபெறும். இதுல இந்தியா மட்டும் இல்ல, உலகம் பூரா இருந்து மக்கள் வருவாங்க, கொண்டாடுவாங்க, அந்த புனித நீராடுறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு போவாங்க. இதுல கோடிக்கணக்கான பணம் புழங்குகிற இடம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி, எத்தனை? 2.5 லட்சம் கோடி வணிக வருவாய் கிடைக்கும். இந்த 45 நாள்ல அந்த மாநிலத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய வரவு செலவு கணக்கு நடக்கும். இது ஒரு வகையா இந்து என்பதை வைத்து பொறுக்கி தின்ற வியாபாரம் தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, இந்த கும்பமேளா எப்படி நடந்தது? இந்த கும்பமேளாவே 2 விதமா நடக்குது. ஒன்று விஐபிகளுக்கான கும்பமேளா, இன்னொன்று சாமானிய இந்து மக்களுக்கு, சாமானிய இந்தியர்களுக்கு நடக்கிற ஒரு விழா. நீங்க இந்த மேப்பை பாருங்களேன். இந்த மேப்பை பாத்தீங்கல்ல, உங்களுக்கு தெரியுதா விஐபி ஏரியா எவ்வளவு சுதந்திரமா, ஆட்கள் இல்லாம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொச்சன்னு மக்கள் போற அதை பார்த்திருப்பீங்க இந்த மேப்ல. இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனையே. எப்படி மோடி இந்தியா 2 இந்தியாவா இருக்கும், ஏழைக்கு ஒரு இந்தியா, பணக்காரனுக்கு ஒரு இந்தியா. அதே போலதான் கும்பமேளாவுமே ஏழைக்கு ஒன்று பணக்காரனுக்கு ஒன்றா இருக்கு. இந்த பணக்கார விஐபிகளுக்கு 7500 கோடி ரூபாய் செலவழிச்சு பாதுகாப்பு, அங்க சுத்தப்படுத்துறது, அவங்களுக்கு போக்குவரத்து, அவங்களுக்கு மேப் கொடுத்து இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு எளிமையா கூட்டி வர்றது, விஐபிகள் வரும்போதெல்லாம் முக்கியமான பாதைகளை அடைச்சு இந்த மக்களை காத்திருக்க வைப்பது, அவங்களுக்கு பாதுகாப்பு தனியா போடுறது. இங்க போடப்பட்டிருந்த 1200 மருத்துவர்கள் எப்படியா 2 கோடி வந்தாங்க, 40 கோடி வந்தாங்க, என்னென்னமா அடிக்கிறாங்க, பல கோடி பேர் வந்தாங்கன்னு சொல்றாங்க. அரசே சொல்லுது பல கோடி பேர் வந்தாங்கன்னு. பல கோடி பேருக்கு 1200 டாக்டர்ஸ். அப்பப்பா என்ன அறிவு! அதுவும் இந்த டாக்டர்ஸ் யார? விஐபிகளை பாத்துக்கிறாங்க. விஐபி குளிக்க இடம் தனியா, விஐபி ஃபுல்லா சொகுசா இருக்கு. கும்பமேளாவே விஐபிகளுக்கு சொகுசு மேளா. இங்க யார் ஏழைகள் அப்படின்னா மொத்தமா குப்புன்னு வர்றாங்க. இந்த கும்பமேளால கடந்துக்கிற விஐபிக அந்த நதிக்கரை வரை வர்றதுக்கு கார்லயே வந்துடுறாங்க. அங்கேயே அவங்களுக்கு இருந்து வண்டி நிறுத்துறதுக்கான இடம். ஒரு நாளைக்கு விஐபி வந்தாங்கன்னா 10 தடவை வந்துட்டு போறாரா யோகி. அந்த விஐபிகளை வரவேற்க, அங்க வர முக்கியமான மந்திரிகளை வரவேற்க, அவங்களோட போட்டோ எடுக்கன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காராம் அந்த ஊர் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் 15 இருந்து 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்தே வர்றாங்க. இவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. நீங்க பாக்கலாம், இந்த நீங்க உள்ள போய் பாருங்க, எல்லாத்தையும் வீடியோவை காட்டிட்டு இருக்க முடியாதுன்னு விட்டேன். நீங்க வெளியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கரை ஃபுல்லா மலம் கழிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டாய்லெட் போக இடம் இல்ல. அதுவும் டாய்லெட் நிரம்பி வழியுது, அதை கிளீன் பண்றதுக்கோ அதை எடுத்து போடுறதுக்கோ வழி இல்லாம அப்படியே வச்சிருக்காங்க. 45 நாளுங்க, 45 நாள் ஒரு விழா நடக்குதுன்னா தற்காலிக டாய்லெட்ல பயன்படுமா? இப்படி எதுவுமே இல்லைங்க. இந்த மக்கள் குடிதண்ணீர் கிடையாது, பாதுகாப்பான தங்குமிடம் கிடையாது, பாதுகாப்பான சூழலே கிடையாது. ஆடு மாடுகளை மந்தையில் அடைக்கிற மாதிரி அடைக்கிறாங்க. ஆக இந்த 7500 கோடி பட்ஜெட்ல 10 ரூபா கூட ஏழை மக்களுக்கு இல்லை. இதான் அங்க இருக்கிற நிலைமை.
இதுல கூடுதலா ஒரு விழாவிற்கு பெண்கள் அழைச்சிட்டு போனா ஐயோ சங்கியா இருக்கேன் பாதுகாப்பு இல்ல அப்படின்ற சூழல் தான் இந்த விழாவிலேயே இருந்திருக்கு. பெண்கள் போறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போற வழியில சாமியார்க வேற அடிக்கிறாங்க. இந்த சாமியார்க அட்ராசிட்டி இருக்கு, அது வேற லெவல்ல இருக்கு. சாமியார்க கையில சாட்டையை வச்சுக்கிட்டு, கையில ஆயுதத்தை வச்சுக்கிட்டு, கையில குச்சியை வச்சுக்கிட்டு போறவரெல்லாம் அடிக்கிறான். ஏத்து ஒரு ஆள் கேள்வி கேட்கல, ஒரு பொண்ணெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு அந்த அம்மா அழுகுது. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா குச்சியை வச்சே அடிச்சு இந்த இடத்துல கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுது. பாருங்களேன். ना जाओ महाराज, जाओ, कोई नहीं। ठीक है भगवान, वो भी देखता है डील कर। देख लीजिए, तब देखिए लोगों को कितना परेशान किया जाए। देखिए बाबा लोग पुलिस वाला பாத்தீங்கல்ல, இந்த சாமியார் பேலுக அட்ராசிட்டி ஒரு பக்கம். பூரா அம்மன குண்டியோட வந்து நின்னுக்கிட்டு உடம்பு பூரா சாம்பலை பூசிக்கிட்டு அதுங்க பாட்டு கஞ்சாவை குடிச்சுட்டு அதுங்க பாட்டுக்கு உருளுதுக, பிறலுதுக, போற வரல அடிக்குதுக, அப்புறம் போய் முள்ளு படுக்கையில படுத்துக்கிட்டு இதுங்க ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றாங்க. ஒரு ஏதோ மனப்பிறழ்வானவங்க மாதிரி. ஐயோ இவங்களோட மனுஷன் வாழவே முடியாதுப்பா. இந்த வீடியோ எல்லாம் பாக்குற வெளிநாட்டுக்காரன் புளிச்சுன்னு துப்பிருப்பான். காட்டு மிராண்டிகளாடா நீங்க, ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்களேடா அப்படின்னு நம்மளை பார்த்து துப்பிருப்பான். இன்னும் சொல்ல போனா 2000 வருஷத்துக்கு பின்னாடி நிக்கிறாங்க சங்கி பயலுக. இந்த சாமியார் அட்ராசிட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. என்னன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை அழகா இருக்கு, பழங்குடி பிள்ளை, பாசி மணி ஊசி எல்லாம் வித்துக்கிட்டு இந்த சாமியார் போற மாத்திரை உத்ராட்ச மாலை எல்லாத்தையும் வித்துக்கிட்டு தெரியுதுங்க. அந்த பிள்ளை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்காரன் எடுத்து போடுறான், அந்த பிள்ளைய பேட்டி எடுத்து போடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அழகா இருக்குன்னு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்த கும்பலும் கிளம்பி அந்த பிள்ளை இடத்துக்கு போயிடுச்சு. அது கூட வியாபாரம் விற்க விடாம செல்ஃபி எடுக்கிறேன்னு அந்த பிள்ளை ஓட விட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போய் கடைசி நேரத்துல அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பிள்ளைய கையை பிடிக்கிற லெஞ்சுக்கு போயிட்டான், அந்த பிள்ளைய பாலியெல்லாம் அபியூஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. கடைசியில் அவங்க அப்பா அத்தா அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு பாதுகாத்து அதுக்கப்புறம் ஊருக்கு பஸ் ஏத்தி விட்டுருக்காங்க. பாருங்களேன். நம்ம ஊர்ல இல்லங்க பொம்பளை பிள்ளைகிட்ட சில்மிசம் பண்றான், அத்து மீறான்னா கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சிருவோம். யாரா இருந்தாலும் கேள்வி கேட்போம். டேய் மரியாதை உனக்கு அப்படித்தாண்டா, நம்ம முன்னாடி நடந்தா கட்டாயம் கேட்போம் இல்லையா? அங்க பாருங்க ஒரு கூட்டம் உட்காந்து வேடிக்கை பார்க்குது. இது வட இந்தியா இன்னைக்கு இங்க வளர போகுது. ரொம்ப பரிதாபங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்த இடம் இல்லைங்க, ட்ரெஸ் மாத்த இடம் இல்ல, குளிச்சு விட்டு அந்த ஈரத்தோட நடுங்கிட்டு உட்காந்து இருக்கு பொம்பளை பிள்ளைங்க. பாருங்களேன் இந்த போட்டோவை. பாத்தீங்கல்ல, உடை மாற்ற அறை இல்லை, தங்க இடம் இல்ல, தண்ணி குடிக்க இடம் இல்ல, கார் பார்க்கிங் கிடையாது, பாதுகாப்பான சூழல் கிடையாது, போற வர்றவங்க எல்லாம் சாமியாருங்க அடிச்சிட்டு இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க குளிச்சா ட்ரெஸ் மாத்துறதுக்கு இடம் கிடையாது. ஆறு பூரா சகதியா போயிருக்கு, ஆறுகள் சகதியாகி போச்சு. அதை சுத்தம் பண்றதுக்கு எத்தனை 1000 கோடி கொட்டினாலும் ஒன்னும் செய்ய முடியாது, அப்படி சகதியாக்கிட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு எனக்கு தெரிஞ்ச அங்க நடந்த ஒரே நல்ல விஷயம், தொண்டு நிறுவனம் ஏதோ ஒண்ணு வந்து அவங்களுக்கு நாப்கின் கொடுக்குறாங்க, அவங்க சானிட்டரி நாப்கின் பேட் கொடுக்குறாங்க அவங்க கையில. எனக்கு தெரிஞ்ச அது ஒண்ணுதாங்க அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். மத்தபடி அங்க ஏண்டா போனோம், நரகத்துக்கு போனோம் அப்படின்ற ரேஞ்சில தான் அங்க இருந்திருக்கும். இது கடையில இஸ்லாமியர்களை வந்து நோண்டி நொங்கு எடுத்துட்டாங்க. இஸ்லாமியர்கள் இந்தியாவில பழங்குடிகளை விட, பட்டியலின மக்களை விட பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறார்கள். சச்சார் கமிஷன் கொடுத்த அறிக்கைங்க அது. அவ்வளவு பொருளாதாரமற்றவர்களா இஸ்லாமியர்களை நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அவங்க அந்த திருவிழாவில ஒரு நாள் வியாபாரம் பார்த்து கொஞ்சம் கஞ்சி குடிச்சுக்கலாம்னு நினைச்சு போறாங்க. ஒரு தம்பி வெறும் குங்குமம் விற்கிறாரு, ஒரு முஸ்லீம் தம்பி குங்குமம் வைக்க போறாரு. அவர் ஏதோ திருட மாதிரி ஒரு போலீஸ் கையில பிடிச்சு உட்கார வச்சுட்டு போறவரெல்லாம் மிரட்டுறான். பாருங்களேன். क्या नाम भाई तुम्हारा? यहाँ मेले में कैसे आए? गलती चले भाई, गलती कैसे हो गई? गलती कैसे हो गई? घूमने चले, घूमने आए हो, धंधा घूमने आए हो, धंधा करने आए हो? गरीब आदमी भूखे मर गए सर, इनको कड़ी से कड़ी सजा करवाइए। मना है ना बाबू जी?
எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, இது மாதிரி பல வீடியோ பார்த்துட்டேன். அப்ப இஸ்லாமியர்கள் வியாபாரம் பார்க்கிற இடங்கள்லாம் போய் அவங்கள மிரட்டி போலீஸ் கூப்பிட்டு அடிச்சு அப்புறப்படுத்துற வேலையை இந்த சங்கி பயலுக பாக்குறானுங்க. இதென்ன அவங்க அப்ப வீட்டு ஊரா? இங்க பாக்குறான் ஒரு பக்கம் சங்கி பயலுக இஸ்லாமியர்களை அடிச்சு துரத்து விடுறான். ஆனா இந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க பாருங்க, சாமிக்கு பயந்த கும்பலு, யாருக்குனாலும் நல்லது கெட்டதுன்னு ஓடி போய் உட்காருவாங்க. இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் தங்கள் மார்க்கெட்டுகளை திறந்து விட்டுருக்காங்க, தங்குறதுக்கு மசூதிகளை திறந்து விட்டுருக்காங்க, நல்ல தண்ணிகளை கொடுக்குறாங்க, போற வழியிலே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, என்ன வேணுமோ அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அதான் இஸ்லாமியர்கள். இங்க கொரோனானாலும் உசுர பணையம் வச்சு அவங்க தான் உதவி பண்ணுவாங்க. இங்க ஏதாவது வெள்ளம் பாதிப்புனாலும் அவங்க தான் வந்து முன்னாடி நிப்பாங்க. அரசாங்கத்தோட கை கோர்த்துக்கிட்டு அவ்வளவு உதவி செய்வாங்க. அங்கேயும் அதான் செய்யறாங்க. இந்த நாய்ங்க வெளியே போங்கடான்னு பத்துதுங்க. ஆனா அவங்க வாலண்டியரா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து தங்க இடம் கொடுத்து மனுஷங்களா அனுப்புறாங்க. அங்க வர சாமானிய மக்கள் கொண்டாடுறாங்க இஸ்லாமியர்களை. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய. தங்கள் வீடுகள் மற்றும் மார்க்கெட் ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிட்டுள்ளனர். ये हम लोगों ने कल से यहाँ पे भंडारा चलाना शुरू किया है। ये लोग बहुत ज्यादा सेवा कर रहे हैं हमारी। किसी ने गत्ता दे दिया, बिछाने के लिए व्यवस्था कर दी, पानी का, खाने का, जो जिससे हो पाया। நான் நிற்கும் கிராண்ட் ட்ரங்க் ரோடு அருகில் யாத்ரீகர்களின் நீண்ட வரிசை காணப்படுகிறது. மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப பேருந்து மற்றும் ரயில் நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இங்கிருக்கும் பல்வேறு சமூகங்களை சேர்ந்த மக்கள் இவர்களுக்காக உணவு விநியோகம் செய்து வருகின்றனர். தங்கள் வீடுகள் மற்றும் மார்க்கெட் ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிட்டுள்ளனர். ज्यादा समस्या लोगों को रुकने की और टॉयलेट्स की थी, तो इस पूरे मोहल्ले के जहां मैं खड़ा हूं इसके पीछे जितना पॉकेट है सारी मुस्लिम आबादी का पॉकेट है, सब ने अपने अपने घरों को खोल दिया। मिला लेना எல்லா இந்துக்களும் எதிரானவர்கள் கிடையாது. இந்துக்கள்ன்ற போர்வையில் இருக்கிற சங்கியை தான் நாட்டுக்கே எதிரானவன். புரியுதுங்களா? இது ஒரு பக்கம் நடக்குதுங்க. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய விபத்துகள். இந்த மொத்தமா விஐபிகளை பாதுகாக்கிறோன்ற பேர்ல விஐபிகளுக்கு பத்திரமா வச்சுக்கணும், விஐபிகள் தான் முதல்ல நீராடுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்ற பேர்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிற சாமானிய மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கொட்டடியில் அடைச்சு போடுற ஆடு மாடு மாதிரி அடைச்சு போட்டு மொத்தமா திறந்து தள்ளுமுள்ளாகி போய் கேட்டை உடைச்சுக்கிட்டு அவங்க போய் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து 76 பேர் செத்து போனாங்க. 76 பேர் செத்து போனாங்க. அரசாங்கம் எத்தனை பேர் சொல்லுது? 30 பேர் சொல்லுது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நியூசிலாண்ட்ரி அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனம் தான் நேரடியா போய் கலாய்வு பண்ணி இந்த உண்மையை வெளிப்படுத்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, ஒன்னொன்னா செத்துட்டு இருக்காங்க. என்னையா நடத்துறீங்க? அவங்க அழுகுறாங்க, குப்பை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க, துணி குப்பையா இருக்கு. இன்னொருக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு, எடுத்து போட்டா கதங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கிரேனை வச்சு அழுறாங்க. அள்ளி அம்புடி துணிமணி கொண்டு போன பையங்க உணவுப் பொருள்கள் போன எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி தூக்கிட்டு போறோம். அந்த பக்கமே மக்களை விடல, பத்திரிகைக்காரங்களை விடல. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதெல்லாம் சங்கி பயல்கள் ஆட்சியில தான் நடக்கும். அவங்கெல்லாம் கூச்சலாச்சலாம் நம்ம கிட்ட வந்து நெஞ்ச தூக்கிட்டு நிப்பாங்க. குத்தி ஒட்டச்சிடலான்னு தோணுமா? தோணாதா? அவ்வளவு மோசங்க. அந்த இடத்துல கூட போய் உட்கார்ந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து ஆறுதல் சொல்லி சாப்பாடு கொடுத்து பாதுகாப்பா நின்னது இஸ்லாமியர்கள். இவங்க எல்லாம் என்ன புடலங்காங்கன்னு எனக்கு புரியல. இதுல 2 முறை தீ விபத்து தனியா வேற. இது இந்த தள்ளுமுள்ள செத்து போனவங்க 76 பேரு. தீ விபத்துல வேற பெரிய படுகாயம், பெரிய அட்ராசிட்டி எல்லாம் நடந்திருக்கு. இங்க இன்னும் நடக்குது. இத பத்தி ஹேமா மாலினிட்ட கேக்குறாங்க நடிகைகள். நம்ம ஹேமா மாலினிட்ட, அவங்க தான் பிஜேபியினுடைய எம்பி. அவங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க கூச்சமே இல்லாம, இது ஒரு பெரிய சம்பவமாங்கன்னு கேக்குறாங்க. என்ன அது? இல்ல எனக்கு புரியவே இல்லைங்க. 76 பேருக்கு மேலேயே செத்து இருக்கிறாங்க, அது சம்பவமே இல்லையா? இவங்க வீட்டுல இலை விழுந்தாதான் சம்பவமா தெரியுமா? பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். மனுஷ உயிர் எல்லாருக்கும் ஒண்ணுதான். 76 பேருக்கு மேல உழைக்கிற குடும்பம் செத்து போயிருக்கு, அது ஒரு சம்பவங்க. சம்பவமே இல்லைங்க, அது சம்பவம் கூட இல்லையா? இந்த அம்மா சொல்றாங்க. இதுதான் பாஜக
புரிஞ்சுக்கோங்க மக்கா. அதெல்லாம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மோடி அதை பத்தி எதுவும் பேசல, அதை பத்தி எதுவும் எந்த இளவுலையும் போய் மோடி நிக்க மாட்டாரு, கவலை தெரிவிக்க மாட்டாரு, வருத்தம் தெரிவிக்க மாட்டாரு. அவர் ஜோலியை பார்த்துட்டு அவர் போவாரு, நல்லது நடந்தா மட்டும் பல்ல காட்டிட்டு வந்து நிப்பாரு. இதுல சங்கராச்சாரியர் ஒருத்தரை போட்டு படாத பாடுபட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு சங்கராச்சாரிய பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? உத்தவ் தாக்கரே வீட்டுக்கு போய் ஒரு சங்கராச்சாரியர் வந்து மோடி அரசுக்கு எதிராக பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம கூட வீடியோ போட்டிருக்கோம். அவர் தான் இந்த ஃபங்க்ஷனே நல்லா இல்ல, விஐபிகளுக்கு ஒன்றும் ஏழை மக்களுக்கு ஒன்றுவா இருக்கு, இதுதான் இந்து மதமா, இதுதான் இதுவான்னு அவர் கேள்வி கேட்ட உடனே அவர் இங்க குளிக்க வந்தப்போ அவரை கூட்டத்துல போட்டு அடி அடிச்சு போலீஸ்காரங்க அடிச்சு விரட்டி அவங்கள போட்டு துவைச்சு உண்லாம ஆக்கிட்டாங்க. பாருங்களேன். हमारे भगवान सड़क पर खड़े हुए हैं, उनको भोग राग नहीं लग रहा है। हम क्या कह सकते हैं, हम यही चाहते हैं हमारे गुरु जी मामला क्या मामला ரொம்ப மோசங்க, அநியாயங்க, அக்கிரமங்க. இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அட்ராசிட்டி என்னன்னா, ட்ரெயின் போயிட்டு வர்றவங்களுக்கு இத்தனை லட்சம் பேருக்கு, இத்தனை கோடி பேருக்கு முதல்ல போக்குவரத்து வசதி உருவாக்கணுமா இல்லையா? அங்க போக்குவரத்து வசதி இல்ல. என்ன நடக்குது? ஏற்கனவே ட்ரெயின்ல கூரையில உட்காந்துட்டு போவாங்க, ட்ரெயின் போற ட்ரெயின்ல வடக்க. ரெண்டாவது நம்ம சீட்லயும் சேர்த்து உட்காந்துட்டு போவாங்க, நம்ம பார்த்திருக்கோம். ஏதோ தெக்கதான் நம்ம மாட்டு கொஞ்சம் டீசெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாவம் அந்த மக்கள், அவங்களையும் குறை சொல்றதுக்கும் இல்ல. படிப்பு கொடுக்க மாட்டேன், பொருள் கொடுக்க மாட்டேன்னா அங்கதான் உட்காந்து தான் போய் ஆகணும். இந்த முறை என்ன ஆகி போச்சுன்னா, ஜன்னலை உடைக்கிறான், கண்ணாடியை உடைக்கிறான், கதவை உடைக்கிறான், பொம்பளைங்க மூஞ்சில தண்ணி அடிச்சு விடுறான். ரொம்ப கேவலமா பண்ணிட்டாங்க. ட்ரெயினை ஓட்டுறவர் இருக்கார் இல்லையா, அவரவே இறக்கி விட்டுட்டு அவருடைய கேபின்ல போய் உட்கார்ந்துருக்கானுங்க. ஐயோ முடியலங்க, பாருங்களேன். Blessed be our new founding fathers. Hey, ushna jao. Hey, dada ushna jao. Ye mai wo to koi na. Bekar lo. Hey, hey, छोड़ो ना. Hey. मधुबनी जंक्शन. Hey. Okay, movement malai. अरे गेट पर खोलवाइए ना, वहाँ गेट से वहाँ नहीं जाने का। अरे हम लोगों का टिकट है, वहाँ जाने देता है, इसका कपड़ा तो कर दिया है। ஆக கும்பமேளா இல்லைங்க, இது மொன்ன மேளா. 2 லட்சம் கோடியை வாங்கி வாயில போடுறதுக்கு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுவிட்டு நூற்றுக்கணக்கான பேரை சாகடிச்சுப்புட்டு இந்த கும்பல் இந்துன்ற போர்வையில் அட்ராசிட்டி பண்ணுது. எலெக்ஷனுக்காக இந்த மக்களை சுரண்டி விட்டுட்டு இருக்கு. இந்த கேடுகட்டவங்களெல்லாம் மக்கள் முதல்ல நிராகரிக்கணும். இவனை பற்றி புரிஞ்சுக்கோங்க மக்கா.